அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெப் தமிழ் நியூஸின் இன்றைய இரவு நேர செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். பூநகரியில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவத்தில் இளைஞர் உயிரிழப்பு. லாப்ஸ் சமையல் எரிவாயு விலையில் மாற்றமில்லை. தனியார் பேருந்து ஒன்று தம்பதியினர் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் மனைவி உயிரிழப்பு. இலங்கை பிரதமர் பதவிக்கு பிமலின் பெயர் பரிந்துரை. உதய கம்மன்வில. சீரற்ற காலநிலை. மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவு திறப்பு. திருகோணமலை உப்பு வழியில் தங்க நகை திருட்டு. 3 இளைஞர்கள் கைது. இலங்கையிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் ஆடைகளுக்கான புதிய வரி. யாழ் நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டமையின் 44வது ஆண்டு நினைவேந்தல். இனி விரிவான செய்திகள். பூநகரியில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் நேற்று 31ஆம் தேதி மாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: பூநகரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பூநகரி தம்பிராய் பகுதியில் நேற்று மாலை மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞன் மீது இனந்தெரியாத நபர்கள் வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டனர். சரமாரியாக மேற்கொள்ளப்பட்ட வாள்வெட்டு தாக்குதலில் குறித்த இளைஞன் சம்பவ ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞன் பூநகரி செம்பங்குன்று பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. உயிரிழந்த இளைஞனின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பூநகரி போலீசார் தெரிவித்துள்ளனர். அதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்யும் நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜூன் மாதத்தில் லாப்ஸ் சமையல் எரிவாயுவின் விலையில் எந்தவித திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. லாப்ஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி நிரோசன் ஜே பீரிஸ் அவர்கள் இதனை தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற தனியார் பேருந்து ஒன்று தம்பதியினர் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் மனைவி ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார். பேருவளையில் இருந்து களத்துறை நோக்கி இன்று காலை மோட்டார் சைக்கிளில் தம்பதியினர் பயணித்துள்ளனர். அதே திசையில் பயணித்த பேருந்து மோட்டார் சைக்கிளில் மோதியதில் பெண்ணின் தலை முன்னிடது சக்கரத்தின் கீழ் நசுங்கியதாகவும் போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் கணவர் படுகாயமடைந்ததாகவும் பயாகலை போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர் மகாவத்த கபுருகல பகுதியைச் சேர்ந்த சுசிலாவதி என்ற பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் விபத்து தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை அமைச்சரவை மறுசீரமைப்பின் போது பிரதமர் பதவிக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அவர்களின் பெயரை மக்கள் விடுதலை முன்னணி பரிந்துரைத்துள்ளது. இதற்கு அமைச்சர்களான சுனில் கந்தனத்தி மற்றும் லால்காந்த ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரமான உதய கம்மன்வில தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலவரம் குறித்து தனியார் ஊடகத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: மக்கள் விடுதலை முன்னணிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏதுமில்லை. ஆகவே அமைச்சரவையை மறுசீரமைப்பதற்கான அவசியம் கிடையாது என்றும் கைத்தொழில் அமைச்சர் சுனில் கந்தனத்தி அண்மையில் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் நிறைவடைந்துள்ளது. இந்த 6 மாத பயிற்சியை அடிப்படையாக கொண்டு அமைச்சரவையை கூட்டு விருப்பத்துடன் மறுசீரமைப்புக்கு உத்தேசித்துள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சபை முதல்வராக பாராளுமன்றத்தில் செயற்படும் விதம் குறித்து எதிர்க்கட்சிகள் மாத்திரமல்ல, பாராளுமன்ற உயர் அதிகாரிகளும் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். தொடர்ந்து தான் தோன்றித்தனமான முறையில் செயற்படுவது சபை முதல்வர் பதவிக்கு அழகல்ல. மக்கள் விடுதலை முன்னணிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில் தனிப்போர் தீவிரமடைந்துள்ளது. இந்த அரசாங்கத்தில் தேசிய மக்கள் சக்தியினர் ஆதிக்கம் கொண்டுள்ளதை மக்கள் விடுதலை முன்னணியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் எதிர்த்து வருகிறார்கள். இவ்வாறான பின்னணியில் தான் அமைச்சரவை மறுசீரமைப்பு குறித்து அவதானம் செலுத்தப்பட்டு பிரதமர் பதவிக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பெயர் முன்மொழியப்பட்டுள்ளது. இதற்கு அமைச்சர்களான சுனில் கந்தனத்தி மற்றும் லால்காந்த ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதனால் தான் அமைச்சரவை மறுசீரமைப்பு என்பதொன்று இல்லை என அவர்கள் கூறுவதாகவும் உதய கம்மன்வில தெரிவித்துள்ளார். மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு இன்று பிற்பகல் திறக்கப்பட்டதாக நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. சீரற்ற காலநிலை தொடர்பாக இருந்தால் மீதமுள்ள வான்கதவுகளும் திறக்கப்படும் என அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. எனவே நீர்த்தேக்கத்துக்கு அருகில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ பிரிவு கேட்டுக்கொண்டுள்ளது. திருகோணமலை உப்பு வழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வியாழக்கிழமை 29ஆம் தேதி இடம்பெற்ற தங்க நகை திருட்டு சம்பவம் தொடர்பில் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கைது செய்யப்பட்டவர்கள் 22, 25, 28 வயதுடையவர்கள் ஆவர். போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து திருடப்பட்ட நகைகள் அடகு வைக்கப்பட்டு பெறப்பட்ட 1,65,000 ரூபா பணம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த கைது நடவடிக்கை பதில் பொறுப்பதிகாரி சம்பத் தலைமையில் போலீஸ் அதிகாரிகள் ஜேம்ஸ் பார்க்க செனவரட்ன, சிந்திக்க குமாரசேகர, நிசான், யுவகாந்த் மற்றும் காமிந்தி ஆகியோரின் ஒருங்கிணைந்த முயற்சியினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அமெரிக்கா இலங்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள 54% வரியில் நிவாரணம் வழங்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் சீனா அல்லது பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் துணிகளிலிருந்து இலங்கையில் ஆடைகள் தயாரிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் போது அதிக சுங்க வரி விதிக்கப்பட வேண்டியிருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க வரிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்க பிரதிநிதிகள் இந்த அறிவிப்பை வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி விதித்த வரிகள் அமெரிக்க வணிக நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் மறுநாளே அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் மீண்டும் தீர்ப்பை நிறுத்தி வைத்துள்ள வரிகளை அமல்படுத்த தொடங்கியுள்ளது. யாழ்ப்பாண பொதுசன நூலகத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற நினைவேந்தல் போது யாழ்ப்பாண பொதுசன நூலகத்தை உருவாக்குவதற்கு காரணகர்த்தாவாக விளங்கிய செல்லப்பா மற்றும் யாழ்ப்பாண பொதுசன நூலகம் எரியூட்டப்பட்டதை அறிந்து உயிரிழந்த தாவீது அடிகளாருக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. சிங்கள பேரினவாத கும்பல் ஒன்று யாழ்ப்பாண பொதுசன நூலகத்தை திட்டமிட்டு கொளுத்தியது. தமிழ் பண்பாட்டின் ஒரு பகுதி திரும்பப் பெற முடியாத வகையில் எரிந்து சாம்பலாகி போனது. 20ஆம் நூற்றாண்டின் இன பண்பாட்டு அழிப்புகளில் ஒரு மிக பெரும் வன்முறையாக கருதப்படும் யாழ்ப்பாண நூலக எரிப்பு நடந்து இன்றொரு 44 ஆண்டுகள் ஆகின்றன. இதுடன் இன்றைய இரவு நேர செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. நன்றி.